வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2008 வெளிவந்த செல்லான்ற ஒரு படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, 1974 பாரிஸ் நகரில் 11 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வளர்ந்துட்டு வரான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்கலாம் பாரில் குடிகாரங்களும் மொடர்களும் இப்படி அவங்க அதிலே வளர்ந்தனால அவளுக்கு வெளி உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதாவது படிப்பு இல்லை, ஆனால் அவளுக்கு இந்த போக்கர் விளையாட்டு மற்ற விளையாட்டுகளில் சீட்டு விளையாட்டு பயங்கரமான புத்திசாலியாக இருக்கிறா. ஆனால் படிப்பில் ஜீரோ. கடைசியில் அவளை ஒரு பெரிய பணக்கார ஸ்கூல் அவங்க அம்மா சேர்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வராப்புல கிளாடிஸ். அவள் தான் அந்த பொண்ணை நல்வழி திருத்தி நல்லா மார்க் வாங்கி நல்லா படிக்க வச்சு எல்லோரும் மதிக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கையே மாற்றுறா. பழைய லைஃப்பில் இருந்து புதிய லைஃபுக்கு கொண்டு வந்து கடைசி சொல்ல அவங்க அம்மா அப்பாக்குள்ள ஒத்துமையாக இருந்து கடைசியில் அந்த ஃப்ரெண்டு லாஸ்ட் வரலாம் அவங்க கூடவே இருக்கிறா. அதோடு முடிச்சு மறுபடியும் பழைய திரும்பலாம் இல்லையான்னு சொல்கிற படம் தான் ஸ்டெல்லா. 2008 டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே காட்டுறாங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 11 வயசு. அவள் பேர் தான் ஸ்டெல்லா. அப்போ என்ன பண்ணாங்க, அதாவது பெரிய பணக்காரலாம் படிக்கிற ஸ்கூலில் படிக்கிறதுக்காக வந்திருக்காப்புல அட்மிஷனில். அவளுடைய பேர் வந்திருக்குது. அதை குணைக்கிற அவளுடைய ஃப்ரெண்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி அட்மிஷன் கிடச்சின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாப்புல. அந்த ஸ்கூலில் பொறுத்தவரை என்ன நல்லா படிப்பு அறிவுத்திறனை உள்ளவங்க மட்டும்தான் படிக்க முடியும். ஃபஸ்ட் நாள் கிளாஸ் நடக்குது. அங்கே நடக்கும்போது நம்ம கதாநாயகியாக தான் ஹீரோயினி பேர் தான் ஸ்டெல்லா. இவளுக்கு வயசு 11 வயசு. இவளை வச்சு தான் இந்த கதையை நகருது. அப்போ எல்லாம் என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதுறாங்க. அவளும் எழுதுனா. ஆனால் அவளுக்கு இது புதுமையான உலகமாக இருக்குது. இதை பற்றி எதுவுமே அவளுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி அவர் படிக்கவே இல்லை. அவள் படிச்சலாமே சாதாரண கான்வென்ட்டில். இது ஹையர் எஜுகேஷன் நல்லா படித்தவங்க பணக்காரவங்களாக பார்த்து பண்ணுற ஸ்கூலில் அவங்க அம்மா இவங்களை சேர்த்துருக்காப்புல. அப்போ ஒவ்வொரு பேப்பராக கொடுக்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணணும்னு தெரியல. அப்போ வாத்தியார் பாட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. கிளாஸ் எடுக்கும்போது அவள் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலில் எல்லாம் முடிஞ்சு அவள் எழுதுகிற அந்த எக்ஸாம் அவளுக்கு திருப்தியே கிடையாது. இருந்தாலும் பண்ணிருக்கும்போது வாத்தியார் என்ன பண்ணுறாரு, அதில் கூட நீங்கள் நல்லா நீ படிக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள பசங்கள்லாம் இவளை கேலி பண்ணுறாங்க. அந்த பசங்களாம் நல்லா ரிச்சாக அழகாக நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நம்ம ஸ்டெல்லா மட்டும் அந்தளவுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை. அவளுக்கு ஃபுட்பால் டீமில் நல்ல ஃபுட்பால் விளையாடுவா. அப்போ ஸ்கூலில் ஃபுட்பால் விளையாடும்போது அங்கே உள்ள பையனுக்கும் நம்ம ஸ்டெல்லாவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு அவன் என்ன பண்ணுவாள், அந்த ஹீரோ அவனை அடிச்சு போடுவான். அந்த பையன் ஸ்டெல்லாவை அடிச்சிடுவான். அதில் அடிவான காயத்தோட அவனை பாலை கையில் எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறாப்புல நடந்து வராப்பா. அவள் புதுசாக ராகிங் பண்ணுற மாதிரி. அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து ஒரு கிளப்பு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே நிறையா ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும். அப்போ அம்மா கேட்குறாங்கம்மா, என்னம்மா உன் கன்னத்தில் ஒரு காயம் இல்லை, ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு பையன் என்னை அடிச்சிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா பேரை ரோஸ்லின். அப்படியே நீக்க ஃபஸ்ட்டு இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தானே, அதெல்லாம் ஸ்கூலில் சகஜதான். பக்கத்தில் இருக்கிறது அவங்க அண்ணன் அவனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்காப்புல. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவரும் கூட இருந்துட்டு எல்லாம் இந்த பார் நடத்திட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சரி மேலே நம்ம போய் படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது அவன் அந்த இடத்துல ஒரு அங்கிள் மாதிரி ஒருத்தர் போல் அவர் கிஃப்ட் கொடுக்குறாப்புல நம்ம அந்த சின்ன பொண்ணு ஸ்டெல்லாவுக்கு. அதை வாங்கிட்டு போய் வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஹோட்டல்லையே அந்த கிளப்லேயே வேலை செய்கிறாரு. அப்போ இவளுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்து அவங்களே சாப்பிட்றவங்க நாய் பார்த்துட்டே இருக்குது. அப்போ அதுலேருந்து பாதி எடுத்துகிட்டு அவள் ஆசையாக வளர்க்குற அந்த டாகுக்கும் அவள் கொடுக்குறாப்புல. அந்த டாகு அது சாப்பிடுது. அது சாப்பிட்டு இவங்க 2 பேர் சமைக்கணும் படுக்க போகலாமா அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய அப்பா. அவங்க அப்பா பற்றி சர்ஜ். இவங்க எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கிறாங்க. இல்லாமல் அவங்க அண்ணன் லோய்க்கு அந்த இருக்கணும்னா அவங்க அண்ணன் லோய்க்கு. இவங்க என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த பார் தான். அந்த பாரில் எல்லாருக்கும் விற்கிறது எல்லாம் இது பண்ணுறது அவங்க குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு இதுதான் வேலை. அப்போ தான் மகன் மேலே அந்த அளவுக்கு பாசமாக இருப்பார் அப்பாக்கார். ஆனால் நம்ம பண்ணியிருக்காள் நம்ம ஸ்டெல்லாவுக்கு அந்த போக்கர் கேம்லாம் சூப்பராக விளையாடப்பில்ல. வர்றவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்க, எல்லாத்துக்கும் விளையாண்டு கொடுப்பா. அப்போ இதை கெட்டிக்காரி நம்ம ஸ்டெல்லா அந்த போக்கர் கேம் விளையாடுறதுல சீட்டாட்டத்தில் அதுக்கு மேலே வேணுமா காடு வச்சு விளையாடல. ஆளுக்கு ஆடு சீட்டில் எல்லாரும் அடித்து எல்லாம் விரும்புவோம். எல்லாமே சின்ன வயசு டேலண்ட், அதாவது படிப்பு மேலே இல்லை அவளுக்கு அக்கறை. இந்த மாதிரி விளையாட்டு மேலே இது மேலேயும் ஆர்வம் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் அவள் படிக்கலை. அண்ணங்க நல்லா சீரை பிடிச்சிட்டு அண்ணன் தங்கச்சியும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு படம் ஓடிட்டுருக்கு. அந்த படம் பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ அண்ணங்காரன் ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு அண்ணங்காரனை சொல்லிட்டு, சரி நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு படுக்க போகிறேன், நீயும் படு, ஏன்னா காலையில் அவன் கடை திறக்கணும்ல. அதோட தங்கச்சிக்காரி என்ன பண்ணுறா, படுக்கிறதுக்காக அவள் போயிடக்கும்போது அவருடைய ஃபீல் எல்லாம் ஒரே இருக்குது. மறுநாள் என்ன பண்ணுறாப்புல, ஸ்கூலுக்கு போகிறதா ரெடி ஆகிட்டு அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நான் ஸ்கூலுக்கு போனோமா அப்படின்ட்டு. சரி நான் அம்மா கிட்டேயும் முத்தம் வாங்கிட்டு அப்பா கிட்டேயும் முத்தம் வாங்கிட்டு மறுநாள் கட் பண்ணி ஈவினிங் ரூமுக்கு போகிறா. லைட்டில் ஆஃப் பண்ணால் படுக்கிறா. மேலே போய் படுக்க போகிறா அப்படின்னு படுக்க போகிறா. கூட வெயிட் பண்ணுறாப்புல அந்த நாயும் கூட வரணுமே.
அப்படி நாயும் கூடவே போகுது. கூடவே போயிட்டு எப்போ வந்து நாய் கூடவே இருக்கும். காலையில் எழுந்து பார்க்குறாப்புல ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க. சார் மறுபடியும் பாடம் எடுத்துறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. முழிச்சிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணுற, பக்கத்தில் வர பசங்களாம் பார்க்குறா. அவன் முடி அழகாக இருக்க, அதே மாதிரி வெள்ளை முடி எனக்கு இருந்தால் எப்படி இருக்கணும், அதை கற்பனை பண்ணி பார்க்குறாப்புல. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறா. அந்த ட்ரெஸ் எல்லாருமே விதவிதமான ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட வேறு அந்த மாதிரி காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு இல்லையேன்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு ஃபீல். இன்னும் படிப்பை பற்றின ஆர்வமே வரல. அந்த கிளப்பில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான். ஒவ்வொரு கிளாஸ் வந்து வாத்தியார் மாறிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த கிளாஸ் வாத்தியார்லாம் மாற போகும்போது அது ஒவ்வொன்றும் அவருடைய வந்து அந்த இதில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் கூட ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்ருக்கல. அந்த பொண்ணு தான் வந்து கிளாடிஸ். அவள் அவருடைய ஸ்கூல் ஃப்ரெண்டாக வர்றா. அவள் சொல்கிறா, முதல்ல ஆரம்பத்தில் ஜஸ்ட் அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களும் நல்ல ஃப்ரெண்டாக ஆயிடுறா. அவள் ஃப்ரெண்ட் ஆகிட்டோடனே சரி இவள் மூலிமா தான் இனிமேல் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டே ஏற்படுது நம்ம ஸ்டெல்லாவுக்கு. அதில் முடிச்சு மறுநாள் மெதுவாக வராப்புல பாரில் எல்லோரும் பார்க்குறாப்புல. இவங்களாம் பாருக்கு வர ரெகுலர் கஸ்டமர் தான். எல்லாருக்குமே இவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவளுடைய பொழுதுபோக்கு அங்கே தான் வளருவா. அம்மா அப்பா அண்ணன் அந்த கிளப்பை விட்டு அவளுக்கு வேறு எந்த வெளி உலகமே அவளுக்கு தெரியாது. அப்போ நம்ம ஸ்கூலுக்கு வர மறுபடியும் எக்ஸாம் பேப்பர் கொடுக்குறாங்க. கொடுக்க போகும்போது அவள் முடிச்சுக்கிறா. அவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, அவளுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா பணக்கார ஒரு பொண்ணு, பார்க்குறதுக்கு அவள் ரிச்சாக இருக்கிறாப்புல அந்த கிளாடிஸு. அவள் கொடுத்தோடனே இவனுக்கு பேப்பரில் இவள் பார்க்குற அந்த பேப்பர் வாங்கி பார்த்தேன். இவளுக்கு என்ன அந்த பேப்பரில் எழுதுன்னு நம்ம தெரியல. அதில் தெரிஞ்சுக்கிறாங்க, வாங்கி எழுது, தைரியமாக எழுது, உனக்கு என்ன தெரியுதோ நீ எழுது அப்படின்னு சொல்லணுன்னா அவள் 2 பேர் சிரிச்சுக்கிட்டு அவள் தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாள். அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, சரி வேறு நம்மளும் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி அவங்க வெளியே நடந்து வராங்க. அவங்க வரப்போகும்போது சரி இன்றைக்காவது நம்ம வந்து கிளாஸில் வந்து நம்ம ஒழுங்காக படித்து எழுதணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது அங்கே இன்னும் அடுத்த மிஸ் வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மிஸ் ஒரு பையனை போட்டு அடிக்கடி அடிக்கிறாங்க. சரியாக வந்து ஒபே பண்ண மாட்டேங்கிறான். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் இவங்க சரியாக இவளும் பதில் சொல்கிறா. தப்பை திட்டுறாங்க. சரியாக சொல்ல தெரியல. இன்னொரு பையன் சுத்தமாகவே அவனுக்கு சொல்ல தெரியல. அவனை அப்படியே சொக்காய் போட்டு இழுத்து வெளியே தெரியாமல் பையன் தூக்கி போட்டாள் அந்த டீச்சரு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, படிக்கவே ஒழுங்காக வர மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. அப்போ ஃப்ரெண்டு கிளாடிஸ் என்ன பண்ணுவான், நீ இன்னும் பயப்படாது இதெல்லான்னு சரிவா நம்மளும் சாப்பிட்றான்னு 2 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் இவங்களுடைய கிளப்பை காட்டுறாங்க. கிளாஸில் வரும்போது அவன் வந்து அந்த போக்கர் விளையாட்டு வந்து அங்கேயோ ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்துருப்பா. அந்த விளையாட்டு வருவாங்களோ அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணி விளையாட்டு கொடுப்பா. அந்த இன்னொரு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டு அந்த கூட வந்து அவன் தான் கடைக்கு ரெகுலர் கஸ்டமரு. ஆமாம் இவன் தான் இவன் வந்து இவன் பேர் வந்து இவ்வளோன்னு இவனுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருக்குது. அப்போ இந்த கார்டெலாம் விளையாட்டு கார்டு நல்லா ஜெயிச்சிருவாப்புல. நம்ம சின்ன வயசாக இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்டெல்லாவுக்கு. எல்லாம் வெடிச்சு வச்சுனா அவ்வளோ பேரும் தோற்று போயிடுவாங்க. எல்லா கார்டும் வந்து இவன் வின் பண்ணி கொடுத்துருவா, ஜெயிச்சிருவா. அப்போ வந்து மொத்தம் ரொம்ப சந்தோஷப்படுவா கார்டுன்னு. பரவாயில்ல அப்படின்ட்டு அவளுக்கு ஏன்னா இந்த நல்லா கற்றுக்கிட்டு அவன் கையில் என்ன கார்டு இருக்கோ ஒன்று ஒன்றா சொல்லுவாள். அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சரி இவனுக்கு ஒரு ஆசை, சரி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம படுக்க போவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெல்லாம் என்ன பண்ணுறோம், அங்கே அந்த மேலே போனோடனே அப்போ அந்த கிளப்பில் இருக்கிறவங்க வேணால் சொல்கிறாப்புல அங்கே இந்த டான்ஸு. அப்போது வீட்டில் ஒரு ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அந்த பார்ட்டியில் இவ போய் நேராக போய் ஒரு கோக்கை எடுத்துகிட்டு வந்து குடிச்சிட்டு அந்த பார்ட்டியில் உட்காந்துருப்பாங்க. அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. அப்படியே அசந்து தூங்கிடுவாப்புல. அந்த ஹோட்டலுக்கு ரெகுலராக வருவாப்புல ஒரு கஷ்டம். அவங்க ஃப்ரெண்டு அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க அவர் வந்து எழுப்பி விட்றாரு. அதோட நம்ம ஸ்டெல்லா மேலே போய் படுத்துறாப்புல. இவங்க அந்த எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு சுமார் ஸ்கூலில் கட்டுறாங்க. எல்லாம் ஜாக்கிங் போய்ட்டுருக்காப்புல. கிளாடிஸும் ஸ்டெல்லாவும் ஸ்டார்டிங் வேகமாக நான் ஜாக்கிங் போகிறாங்க. அப்போ எப்படி போயிருக்க படிப்பு எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, இப்போ தான் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு. சரி இங்கே கூட்டிகிட்டு வராப்புல நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராப்புல. வந்து சரி இங்கே வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாடிஸ் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்படின்னா அப்படியே புதுமையாக பார்க்குறான். இந்த மாதிரி வீடெல்லாம் அவள் பார்த்ததே கிடையாது லைஃப்பில். அதோட கூப்பிட்டு வந்து அங்கே லிஃப்ட்டு கிட்டே வராப்புல. அப்படியே சுற்றி நம்ம ஸ்டெல்லை அப்படியே பார்த்துட்டே வரா. இதெல்லாம் எங்கே எவ்வளோ பெரிய ஆடம்பரமான இதில் இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ வானா அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னா அவள் கூட போகிறான். போய்ட்டு அவங்க ட்ரெஸ்லாம் கட்டி வச்சுட்டு அங்கே ஜன்னலேருந்து பார்க்குற ஜாலியாக இதான் என் ரூம் அப்படின்னு. அந்த ரூமையே அப்படியே மறைச்சி பார்த்துருப்பேன். அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவளுக்கு இந்த மாதிரி நமக்கு ரூம் இல்லையே அப்படின்னு மேலே இருந்து இந்த வெளி உலகத்தை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே. அதோட அவங்க அம்மா அப்பெல்லாம் அறிமுகப்படுத்தி அங்கே அவளுக்கு ஒரு டின்னர் கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோட கிளாடிஷன் அம்மா அப்பா கொள்ள முடிச்சு நீ இங்கே ஸ்டே பண்ணு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க. 2 பேர் படுத்திருந்த பசங்க 2 பேரும் விளையாடுறாங்க. என்ன விளையாட்டு விளையாடுறோம் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ ஒரு புக் ஸ்டாலுக்கு வர்றாப்புல நம்ம ஸ்டெல்லா. அப்போ வந்துட்டு அப்போ தான் அவளுக்கு படிக்கணுன்ற எண்ணம் அதிகமாகுது. வந்தோடனே அந்த ஒரு புக்கை எடுத்து எவ்வளோ காசு கேட்குறாப்புல, ஒரு 10 ரூபாய்ன்னு நினச்சிக்கிறேன். அதை கொடுத்து இந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு அவன் எடுத்து கொடுக்குறாப்புல. கொடுத்துட்டு அவள் ஹீரோனி அதை கொண்டு போகிறாப்புல ஸ்டெல்லா. அதை கொண்டு போய் அதை படித்து அவளுடைய நல்ல அந்த அறிவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்போ தான் நம்மளும் 4 பேரை போல் வரணும் அப்படின்னு பழைய வாழ்க்கையை மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு போகணுன்ட்டு
அந்த 11 வயசு அந்த ஸ்டெல்லாவுக்கு அந்த மனசு புக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வரா. ஓடி வந்து இதில் உள்ள நாலேஜெல்லாம் படித்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வீட்டில் தூங்க கூட இல்லை, அரை தூக்கத்தில் இருப்பாள். மறுபடியும் புக் எடுத்து படிப்பாள். எந்த இடத்துல விட்டதை கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இரவு பகலும் பார்க்காம நல்லா படிச்சுட்டு பேக் எடுத்து ஸ்கூலுக்கு வராங்க. இன்றைக்கி போய் ஸ்கூலில் படிச்சு பூரா டீச்சர்களை ஒப்பிச்சுன்னு அங்கே உள்ள மற்ற ஸ்டூடெண்ட்கெலாம் இவளை கொஞ்சம் ஏழைங்களாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஏழை வீட்டு பெண்ணில் இவள் ஃப்ரெண்டு வருவாள். ஃப்ரெண்டு வந்தோடனே இவங்க 2 பேர் தான் கிளாஸ் ஒன்றா போவாங்க. சரி வா போட அவன் படித்தான்னு கேட்கல, இவன் சொல்கிறேன் நல்லா நான் படித்தேன் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறா, ஸ்கூலில் பேப்பர் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுப்பாப்புல. அம்மா ரோஸ் நீ என்னடி மார்க் வாங்கியிருக்கிற, இப்படி எவ்வளோ காசு கொடுத்து நான் உன்னை படிக்க வச்சுருக்கேன், மார்க்கே சரியாக வரலையே, நீ என்ன பண்ணுற, நான் என்னம்மா பண்ணுறது, படிச்சுட்டே இருக்கிறாம்மா எனக்கு சரியாகவே வரமாட்டேங்குதுமா அப்படின்ட்டு. நீ என்ன பண்ணுவியோ நல்ல மார்க் வாங்கன்னு சொல்லிட்டு அதோட பேப்பரை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் பாரில் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே பீரை ஊற்றிட்டு அங்கே வர கஸ்டமர்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அங்கே ஒரு ஆண்டி மாதிரி ஒருத்தர் வருவாங்க, அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணாப்புல மொத்தம் கொடுத்துட்டு எப்படி மார்க் நல்லா இருக்குங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க பசங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் அவங்க விஷ் பண்ணுறாங்க. எல்லாம் விஷ் பண்ணி முடிச்சுட்டு அவங்க வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி வரும், அதுக்கு இன்வைட் பண்ணுறதா இவங்க வந்திருக்கிறாங்க. அது எல்லாம் முடிச்சுட்டோம்னா அவளுங்க ஒரு புக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கை வீட்டில் வச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு அவள் என்ன பண்ண அதுக்கு நிறைய லெட்டர்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண ஏற்கனவே ஃபோட்டோ அங்கே நிறைய இருக்கும். அந்த ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி சேர்த்து வச்சுருப்பாப்புல ஸ்டெல்லாம். எல்லாத்தையும் அண்ணங்காரம் பார்த்துட்டே இருக்காங்க, இன்னும் கஸ்டமர் யாருமே வரலையே, நான் அப்படி யாரும் இருக்கும் தனியாக அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், யாருமே வரல. அங்கே பார்த்தாக்கா அங்கே ஸ்டெல்லாக உட்காந்துருப்பா, இந்த போர்க்கு விளையாடுறவங்களுக்கு யாருமே வரலையா அப்படின்ட்டு. எல்லாம் பார்த்தா அந்த பார்ட்டியில் அங்கே ஒரு பார்ட்டி நடக்கல, அந்த பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அப்போ ஸ்டெல்லா பார்க்குறாப்புல, சரி நம்மளுமே இந்த பார்ட்டியில் போய் கலந்துக்கலாமே அப்படின்னு அம்மா பாட்டு இந்த பீர் அடிச்சிருக்காங்க. நிறைய பிஸ்கட்டு அது எல்லாமே இருக்குது. ஸ்டெல்லா வந்து அது கலந்தவுடனே அது முடித்த உடனே சரி நீ அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குற, அவனுக்கு சரியான ட்ரெஸ் இல்லைல்ல, அதோட நேராக துணி கடைக்கு கூப்பிட்டு வராப்புல அம்மா ரோஸ்லின் கூட்டிகிட்டு வந்து உனக்கு எல்லா ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் மஞ்சள் கலர் நல்லா இருக்கா, சரி நல்லா தான் நீ எடுத்துக்க. அதை எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டில் அந்த ஸ்கூலில் 2 பொண்ணுங்களுக்கு இடையில ஒரு சின்ன சண்டை மாதிரி துணி பிடிச்சி இருக்கும்போது ஒரு கத்திரி வச்சுருப்பாள், அது போய் அவன் நெஞ்சில் குத்திரும். அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட், உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட் டைமாக மானி விட்டுறாங்க. இன்னொரு வாத்தியார் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பசங்களும் ரகசியமாக பேசிகிட்டே இருக்குது, அது இப்படி இது இப்படி, நான் அப்படி பண்ண நல்லா படிச்சுட்டேன், நான் நல்லா எழுதுவேன் இதுன்னு. இப்போ பார்த்தாலும் டீச்சர் வந்து வான் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்ஸே வரமாட்டேங்குது, நீ என்ன பண்ணுறீங்க. ஆனால் இப்போ படிப்பை பூரா ஊர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிற ஸ்டெல்லா, நம்மளும் 4 பேரை படிக்கணும், அவங்கள மாதிரி நல்லா வரணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை, புது ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க இன்றைக்கி பார்ட்டிக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கூலில் கட் பண்ணிட்டு மறுபடியும் கட்டினாங்க. அவள் அந்த வீட்டுக்கு போகிற இடத்துல ஒரு ரெக்கார்டு ஒன்று கொடுப்பாள். அந்த ரெக்கார்டு நல்ல மியூசிக்கலாக இருக்கும். அதை வீட்டில் போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இந்த ஃபேமிலியே ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடும். எல்லாமே அவங்க அம்மா ஒருத்தி மேலே ஏறிக்கிட்டு ரொம்ப கேசட் நல்ல பாட்டாக போட்டுக்கணும், நல்ல பாட்டாக தான் போடுவாள். அதில் மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் நம்ம ஸ்டெல்லாவுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து அப்படின்னா அந்த பழைய நினைவுகள்லாம், அந்த ஒரு அங்கிள் ஒரு ஃபோட்டோ கொடுத்து வராது இதெல்லாம் பார்க்குறா. அவங்க அம்மா பாட்டு தண்ணி குடிச்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்குறாங்க. இவன் பார்த்தாலும் நம்ம ஹீரோனி ஸ்டெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த ஒருத்தர் அங்கிள்னு ஒருத்தர் இருக்கான், இவன் என்ன பண்ணுவான், அவனும் ஒரு புக் கிட் பண்ணுவான். இவங்ககிட்ட நல்லவனா மாதிரி தான் தெரியுது, கடைசியில் அவங்க கொஞ்சம் மோசமான இடையில போயிடுறான். அவன் மறுபடியும் விடிய படிச்சுட்டே இருக்கா, இம்ப்ரூவ் பண்ணுறா. அதாவது நல்ல கொஞ்சம் அளவுக்கு 70% நல்லா முடிவு பண்ணிட்டா, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட எல்லாம் படித்து முடிச்சு நேராக ஸ்கூலுக்கு வரா. ஸ்கூலுக்கு டீச்சர்கிட்ட கேட்குறப்ப நான் படிச்சுட்டு நான் சொல்கிறேன் படித்ததெல்லாம் அவள் சொல்ல போகும்போது சரி நீ போர்டில் எழுதுனா அவளுக்கு வந்து அந்த ஸ்பெல்லிங் எழுத வரல. அதோட அவள் ஃப்ரெண்டு இருப்பாப்புல கிளாடி சொல்லப்புல, நீ அப்படி எழுதாத இப்படி எழுது, சின்னதாக எழுது, பெருசாக எழுது, கை சைக்கிளையே அவள் காட்டுவாப்புல. அப்படி காட்ட செஞ்சு அவள் பண்ணுற தப்பை பூரா வந்து அவளை திருத்தி நல்ல வழி ஆக்குறது எல்லாமே அவள் ஃப்ரெண்டு தான் கிளாடிஸ். அவள் சொல்ல அப்படி கையை கட்டுறா பாருங்க, நீ எஸ் அப்படி போடு, இப்படி போடு, இதெல்லாம் பண்ணுன்ட்டு. அதை சீனை கட் பண்ணால் வீட்டில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இந்த துப்பாக்கி சுட்டு கொடுக்குறாரு. அதாவது பாட்டில் கரெக்டாக குறி வச்சு நீ ஷூட் பண்ணணும் அப்படின்னு டப்பாவில் போட்டோன்னா நம்ம ஸ்டெல்லா வந்து கரெக்டாக அதை ஷூட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இதுலேயே அது கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் அவங்க அண்ணனையும் கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த அங்கே அங்கிள் ஒருத்தர் போகிற அவர் கையிலையும் கொடுத்து அவரும் ஷூட் பண்ணுறாரு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை நடந்துக்கிற மகளை பற்றி தான் அடிக்கடி இந்த மாதிரி நினச்சேன்னு. இவன் ஏற்கனவே வரதான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் அவன் காசெல்லாம் போட்டு விளையாடுறான். விளையாடணும் என்ன சொல்கிறான், நான் ஸ்டெல்லாவை கூட்டிகிட்டு போய் இன்னும் அடுத்த பாரில் போயிட்டு நான் ஜெயிச்சுட்டு வர போகிறேன்னு அடுத்த வேற ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த பாரில் வந்து எல்லோரும் விளையாட போகும்போது நான் ஜெயிச்சிருவாப்பில் நம்ம ஸ்டெல்லா ஜெயிச்சோடனே அங்கே உள்ள அந்த பாரில் அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துடும். அதை முடிச்சு ரூமுக்கு இங்கேட் பண்ணிட்டேன்.
அப்போ வந்து அவளோட ஸ்டெல்லாவுடைய அம்மா வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்க. அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருப்பா அவங்களோட கிளாடிஸ். வீட்டில் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு கேக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. கேக்கு எல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கேக்கு ஆளுக்கு ஒரு கேக்கை தான் கொடுப்பா. அதை கொடுத்து இந்த பசங்க ரெண்டு என்ன பண்ண சாப்பிட்டு கூட சரி போகலான்னு முன்னே அப்போ அவங்க அப்பாவும் வராரு. அப்போ வந்து நீ தான் ஃப்ரெண்டா, நீ தான் என் மகள் நல்லா பாடம்லாம் சொல்லி கொடுக்குறியா? ஆமான்னு. அது கேக் கையில் கொண்டு வரத வாசனையை பார்த்துப்புட்டு இந்த நாய் வந்து வேகமாக வந்து நம்ம கிளாடிஸ் இந்த கேக்கை கடிச்சு அவளை கடிச்சு போடுது. கடிச்ச அப்படின்னா ஐயோ கத்திட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்துடுறாப்புல, அவங்க அம்மா வந்து ஓடி வந்துட்டு பயப்படாத பயப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேலே வந்துட்டு கேக் சாப்பிட்டு ரெண்டு பேரும் டிவி பார்க்குறாங்க. இது இருந்தாலும் ஏழை வீடு இல்லை இது. அவள் பார்க்குறா எதுவுமே இல்லை, அவங்க வீட்டு எவ்வளோ டெக்கரேஷனாக இருந்தது. அந்த டிவியில் பார்த்து முடிச்சுட்டு சரி இன்றைக்கி இங்கேயே ஸ்டே பண்ணுறியா அப்படின்றாங்க. இருக்கிறவங்க ரெண்டு பசங்க ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறா, இவன் வந்து கையை கழுவுறா. கையை கழுவுனா நமக்கு தெரிந்த இடத்துல இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிருக்கும் பொழுது அது அம்மாட்ட போய் காதில் அவ சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு தலை சுற்றுற மாதிரி வரும். அந்த ஒரு சிம்டம்ஸை வச்சு அது நம்மளுடைய இதில் தப்பாக ரைட்டாக எனக்கு தெரியல. அதோட என்ன பண்ணுவோம், பெரிய பொண்ணாயிட்டா அவங்க அம்மா வந்து இந்த கிளப்பில் இருக்குங்க அப்பா எல்லாருக்கிட்டே சொல்லணும்னா எல்லோரும் அவளை கை தட்டி விஷ் பண்ணுறாங்க, அதாவது பெரிய மனுஷி ஆகிட்டா அப்படின்ட்டு. இங்கே அப்பாவுக்கு எப்போவே என்ன பண்ணுவாங்களோ அந்த கிரிக்கெட் விளையாடுறது, அந்த கிரிக்கெட் அந்த பால் விளையாட ஃபுட்பால் அந்த இது முசாரன்னுவாங்களா அந்த முருகன் விளையாண்டுருக்காப்புல. அதை முடிச்சுட்டா சரி டாய்லெட் பாத்ரூம் போகலான்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டுருக்க போகும்போது ஸ்டெல்லா அங்கே என்ன பண்ணாங்களோ அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காப்புல இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கிறத பார்த்துறா. ஆனால் இங்கே பார்த்தா அப்பா சோகமாக நல்லா ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அதோட அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அம்மா துரோகம் பண்ணுறாங்களே அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃபீல். அதோட அப்பா மடியில் வந்து உட்காந்துட்டு ஸ்டெல்லா என்ன பண்ணுறா, அவர் கூட இருந்துட்டு அவர் படுக்க வந்துடுறாரு. அப்பா பக்கத்துலேயே வந்து இவ்வளோ தரையிலேயே உட்காந்து இவளும் படுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஸ்டெல்லாவும். என்ன இருந்தாலும் அம்மா வந்து துரோகம் பண்ணுறாங்கன்னா அவளுக்கு மனசுக்குள்ள ஃபீலு. அது நமக்கு ஃபுல்லெல்லாம் காட்டல, அது ஓரளவு காட்டி அதை முடிச்சிடுறாங்க. அது தப்பாக இருக்கலாம். இவங்களாம் இப்படி நல்லா ஃபுட்பால் விளையாடுவாப்புல ஸ்டெல்லா. அப்போ ஸ்கூலில் ஃபுட்பால் விளையாடும்போது அங்கே உள்ள ஒரு பொண்ணு இவ்வளோ வந்து சீட்டிங் பண்ண மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கா. அப்படியே செவத்தில் கொண்டு போய் முட்டி மண்டையை தரன்னு இழுப்பா. இழுத்தோன்னா அந்த ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து தலையிலெல்லாம் பயங்கரமான அடிச்சாத்துக்கு உடனே ரெஃப்ரி வருவார். ஏன் இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்ட்டு. இல்லை வந்து என்னை வந்து டீச் பண்ண உடனே ஸ்கூலில் கூட்டு அமைச்சிருப்பாப்புல. நம்ம ஸ்டெல்லாவும் அவங்க அம்மா வந்துடுவாப்புல. வந்துட்டு நான் டீச்சர் அங்கே உள்ள ஹெட் மாஸ்டர் அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அதை ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இல்லைம்மா அவதாம்மா தப்பு பண்ணா அப்படின்ட்டு. சரி அதெல்லாம் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கோம். சரி நம்ம வந்து வில்லேஜ் பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா அந்த பசங்கள்லாம் சரி அவங்களுடைய கிராமத்து வீடு அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோடனே அவங்க அம்மா இருக்காங்க பாட்டி. அந்த பாட்டி வீட்டில் வந்தோடனே அப்படியே அவங்க முத்தம் கொடுத்துறாங்க மகளையும் பொண்ணையும் முத்தம் கொடுத்து மருமகன் எல்லோரும் உள்ளே போயிருந்துட்டு உள்ளே எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாம் பேசி சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்ம இங்கே ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னு உள்ளே இது பண்ணுறாங்க. வந்த இடத்துல எல்லா அவங்களும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இதுதான் இவருடைய அம்மா. எல்லாம் பேசி முடிச்சுட்டு மாமியார் அப்போ இந்த பொண்ணு தூரமாக இருந்து பார்க்கும்போது வெளியே இருந்து ஒரு பொண்ணு வந்து பார்க்குது. அந்த பொண்ணு தான் வந்து அந்த ஊரில் இருக்கிற அவளுடைய வந்து அவள் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவன் அவள் பேர் வந்து ஜெனிவியூ. இங்கே பார்த்து என்ன பண்ணலாம், சரி வாடி நம்ம வெளியே போய் விளையாட, ரொம்ப காலமாச்சு நீ வந்திருக்கேன்னு சைக்கிளில் ஓட்டிகிட்டு எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போகிறாங்க. ஜாலியாக கிராமத்தில் இந்த ரெண்டு சின்ன பசங்களும் சுற்றுறாங்க விளையாடுறாங்க. அவங்களுக்கு என்ன மனம் போல் போக்கில் என்ன பண்ணணுமோ எல்லா விளையாட்டையும் விளையாடுறாங்க. அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்புறம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 பசங்க அங்கேருந்து வந்து அவங்கள உட்காந்து சிகரெட் பிடிக்கிறாப்புல. ஸ்டெல்லாவும் சிகரெட் பிடிக்கிறா, அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள் அந்த ஜெனிவி அவளும் சிகரெட் பிடிக்கிறா. எல்லோரும் சிகரெட் பிடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, ஜாலியாக அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்க, சிகரெட் பிடிச்சிட்டு இந்த பக்கத்தில் உள்ள பையன் இந்த பொண்ணு சிகரெட் பிடிக்கல, அவள் ஃப்ரெண்டு அவளும் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஒரு தோளில் கையை போட்டு நம்ம ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிட்டு இந்த பையன் என்ன பண்ணான், இந்த பொண்ணு முத்தம் கொடுத்து அவள் சும்மா இருப்பாள். ஆனால் நம்ம ஸ்டெல்லாக்கு இந்த பக்கத்தில் ஒரு பையன் முத்தம் கொடுக்கலான்னு போலாட, அவ்வளோதான் அவனை ஒரே அடி அடிச்சு தள்ளிவிட்டு கண்ணத்தில் பொல்லாருன்னு ஒரு வேலையை போட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு இதில் அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா புதுசு அவளுக்கு இந்த வாழ்க்கையில் அவள் அனுபவிச்சதே கிடையாது. ஏன்னா கிராமத்துலேருந்து வந்தவளே அவளுக்கு அது மேலே மலை மேலே ஏறி களையெல்லாம் தூக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. விளையாட்டு எல்லாம் முடிச்சு என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அதோட ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்தோடனே ஸ்கூலில் வந்து நான் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்ட்டு. சரி நீ போயிட்டோன்னா அப்பா வந்து சுகமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து என்ன அம்பா நடக்கிறது சொல்லணுமேனு அவள் யோசனை பண்ணுறா. ஆனால் இதெல்லாம் எப்படி அப்பாட்ட சொல்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. ஆனால் அவருக்கும் தெரிஞ்சுட்டு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, மேக்கப்லாம் போட்டுங்க. இவங்க ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம கிளாடிஸோட ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த வீட்டு நல்லா அழகாக சூப்பர்லாம் நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு 2 பேரும் வராங்க. வந்துட்டு அங்கே அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கதவு திறக்கிறாப்புல. இவ தான் வந்து பர்த்டே கையில் கிஃப்ட்டு கொடுக்குறாப்புல. கிஃப்ட்டை வாங்கிட்டு வாங்கம்மான்னு உள்ளே போய் அங்கே ஹீரோனி உட்கார வச்சுருக்காப்புல. நம்ம ஸ்டெல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கா 2 பேரும். அங்கெல்லாம் நிறைய பசங்கள்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் பசங்க தானே, எல்லோரும் மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு அவளும் டான்ஸ் ஆடுறா. அது பர்த்டே பேபி வந்து அந்த விளக்கெல்லாம் ஊதிட்டு கேக்கெல்லாம் விட்டுறாங்க. அப்போ இவளையும் வந்து டான்ஸ் ஆடும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த விளக்க போடுறான் ஊதுறா. ஊதிட்டு
எல்லாருக்கும் கேக் கட் பண்ணும்போது அங்கே நிறைய பாய்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ எல்லோரும் ஜோடி ஜோடியாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், இவ்வளோ பண்ணி ஒரு பையன் வந்து கையை கொடுப்பான். அவனும் என்ன பண்ணுறான், அவனும் சேர்ந்துட்டு 2 பேரும் ஜாலியாக இதாக புதுமையான புது அனுபவம் இவளுக்கு இதெல்லாம். ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாலோ அதே மாதிரி ரொம்ப ஓவராக போயிடுவான். அவனே வந்து அப்படியே வச்சக்கண்ணு வைக்காம பார்த்து ஃப்ரெண்டு போனால் ஃப்ரெண்டு கூட போய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க, வாடி போகலாம் அப்படின்னு. அதை நாங்கள் வந்து வீட்டுக்கு அமுச்சு வச்சுருப்போம். அங்கே வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ காட்டி அந்த ஃபோட்டோ பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லணும், கதை சொல்லணும் ஸ்கூலில். அதை வச்சுட்டு ஸ்கூலில் வந்துட்டு கதையாக சொல்லிட்டுருவாப்புல நம்ம ஸ்டெல்லா. பசங்கள்லாம் ஆர்வமாக அந்த இதை சொல்லி கேட்டுட்ருக்காங்க. பரவாயில்ல, இப்போ இந்த பையனை பார்த்தா நினச்சிடுறா, இவன் அந்த டான்ஸ் ஆடின பையன், இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கோ, நம்ம ஸ்டெல்லாவோட பாய் ஃப்ரெண்டு கரண்ட்டில் இப்போது. அவள் அன்றைக்கி 2 பேரும் ஒன்று அந்த மனசு ஃபுல்லாக அந்த ஃபீல் அது வருது. அதை ஒரு நோட்டில் எழுதிட்டு இது பண்ணிட்டே இருப்பாள். இந்த விளையாட்டு விளையாடலாம், இந்த விளையாட்டோட பாயிண்ட்ஸை எழுதுகிற வேலை தான் நம்ம ஸ்டெல்லாவோட இது. அவங்க பாரில் அதான் முடிச்சு ஸ்கூலுக்கு வராங்க. மறுபடியும் எக்ஸாம் வருது. எக்ஸாம் வந்துட்டு போகும்போது எக்ஸாமில் எல்லோரும் பேப்பர், அவளுக்கு மட்டும் பேப்பர் கொடுப்பாங்க ஃப்ரெண்டுக்கு, இவளுக்கு பேப்பர் கொடுக்கல. அந்த பேப்பர் கொடுக்கும்போது என்ன பண்ணா, கொடு பேப்பர்னு. அவள் பார்த்தா பாஸ் ஆகிடுவோம், நிறைய மார்க் வாங்கிடுவாப்புல ஸ்டெல்லா. அதை எடுத்து அம்மாட்ட போய் சொல்லணும்னால வேகமாக எடுத்துகிட்டு பேக் எடுத்துட்டு நடக்க விட முடியாது. டக்குன்னு ஷூ எடுத்து கையில் எடுத்து நேரம் வந்து பேப்பரை அம்மாட்ட கொடுப்பா. அப்போ அம்மாவுக்கு பயங்கரமாக சந்தோஷம், ஏன்னா நிறைய மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. அந்த சந்தோஷம் வந்து அம்மா வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா கடைசியில் அவள் வந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட ஏதோ பிரேக் ஆகிடுச்சு பொழுது அழுதுகிட்டு இருக்காங்க. அவளே வந்து ப்ரெட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது, அழுவாதம்மா, எதுக்கும் நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுது முடிச்சு மறுநாள் இந்த ஃபுட்பால் இந்த கேம் விளையாடுறான். அந்த கேம் விளையாடும் போது விளையாண்டே போகும்போது பெரிய வரிசையாக இருக்குவார். அவர் என்ன பண்ணார், வா உனக்கு கிஃப்ட்டு தரேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கிஃப்ட்டு தரேன்னு கூட்டிகிட்டு போகிற என்ன பண்ணுவார், அங்கே போய் வச்சுட்டு ஒரு புக் எடுத்து வந்து கொடுத்துட்டு அவர் கொடுக்கும்போது அதை எல்லாம் பிரித்து எல்லாத்தையும் காட்டுறாரு. எல்லா பக்கமாக பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கும்போது என்ன, அவர் கையில் இருக்கும்போது அங்கே சோல்டரில் கை பிடிச்சிட்டு இருக்காரு. அது அவர் பிடி வந்து அந்த பெண் சின்ன பொண்ணாக இருந்தாலும் பெண் அல்லவா, அதோடு என்ன பண்ணுறது, அவளுக்கு மேலே இதுவாகுது. அவர் அப்படியே பிடிச்சி முத்தம் கொடுக்குற மாதிரி முத்தம் கேட்குறாரு. முத்தம் அந்த புள்ள கொடுக்குது. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது அவன் ஏதோ தப்பான பண்ணுறான். அவனை தட்டி விட்டு அங்கேருந்து கீழே ஓடி வந்துடும். படிக்கட்டுலேருந்து ஓடி வந்து அண்ணங்காரன், என்ன நீங்கள் வந்திருக்க அப்படின்ட்டு. இல்லை, நான் சும்மா தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ பீரெல்லாம் எடுத்து இவன் அடிக்கிட்டு இருப்பான். அடிச்சு விட்டுனா இங்கே ரூமுக்கு வீட்டில் காட்டும்போது அவங்க அம்மா என்ன வீட்டில் உள்ள அந்த எல்லாம் அவன் கொடுத்தான அந்த ஏற்கனவே அட்டை போட்டி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கீழே வச்சுருவாப்புல ஸ்டெல்லாம். எல்லாம் அடிச்சுட்டு நம்மளும் மறுபடியும் மேலே வருவான். மேலே வந்து பார்க்கும்போது என்னென்ன ஜாமா அதோட என்ன பண்ணுவான், ஒரு மாத்திரை எடுத்து போட்டு தண்ணியை குடிக்கிறவர் உள்ள அது ஸ்லீப்பிங் ஒரு மாத்திரை கூட இருக்கலாம். அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாப்புல. தூங்கி முடிச்சுட்டு இங்கே மறுநாள் இங்கே சீனை கட் பண்ணி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னா மறுபடியும் கண்கள் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து அமைதியாக உட்காந்துருக்க பொண்ணு வந்து பார்க்குறா. பொண்ணு வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மாவை காட்ட. அம்மா பார்த்தா அவங்க பாய் ஃப்ரெண்டோட அங்கே ஒன்றா உட்காந்து அங்கே ஒரு துப்பாக்கி இருக்கும். அதை எடுத்துகிட்டு நான் உன்னை சாக அடிக்க போகிறேன், நீ வந்து என் குடும்பத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, எங்கள் அம்மா விட்டு போயிட்டு அம்மா வந்து கத்துவார், உனக்கு என்னடி இந்த சின்ன வயசில் நீ எதுவுமே பண்ணாது, அவங்களாம் நமக்கு வர கஷ்டம் வரீங்க, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. இதை அப்பங்காரன் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த துப்பாக்கி மகன்ட்டு வந்து வாங்கிட்டு பையனும் வந்து பார்க்குறான். அதில் ஒன்றுமே சொல்ல மாட்டாப்புல அவர். அதோட என்ன பண்ணுங்க, அழுது ஒடுங்கி அந்த தங்கச்சி அங்கே அண்ணங்க சமாதானப்படுத்துகிறோம். அந்த வேகத்தோட கோவமாக போகிறா ஸ்கூலுக்கு. அங்கே போனால் அங்கே நிறைய ஸ்கூலில் அந்த டீச்சர்ஸ் நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். டீச்சர்லாம் உட்காந்துட்டு மார்க் டிஸ்கஷன் நடந்துருக்கு. அடுத்த தேதிக்கு போகிறதுக்காக எல்லாத்தையும் பார்க்குறான். சரி, நம்ம ஃப்ரெண்டு எங்கே, அவளை தேடுவோம், அவளை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் அங்கே இல்லை. சரி, நீ வீட்டிலே இருப்பான்னு சொல்லிட்டு நேராக ஃப்ரெண்டு வீட்டை வந்து பார்த்தா ஃப்ரெண்டாக பார்த்துறான். பார்த்த உடனே சரி வா நீ உள்ளே வா, அப்படி உள்ளே நீ இருக்கிறியா, ஆமாம் உள்ளே வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ஜன்னலாம் திறந்து வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக மேலே போகிறாங்க. இங்கே வந்து அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த இருக்கிற காசு சில்லறை எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோன் பண்ணுறாப்புல ஸ்டெல்லா, அம்மா நான் வந்து என் ஃப்ரெண்டு கிளாடிஸ் கூட வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு, நீங்கள் எதுவும் அழுவாதீங்க, நான் வந்துடுறேன் சீக்கிரம் அப்படின்ட்டு. சரின்னு அவங்க சந்தோஷமாக இந்த 2 பசங்களும் ஹாப்பியாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாப்புல ஸ்டெல்லா வந்து நம்ம கிளாடின்னு சொல்லி லைஃபுக்கு வந்துட்டா. அதாவது தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு இப்போ வந்துட்டா, சிட்டி வாழ்க்கைக்கு வந்துட்டா. இந்த பசங்க 2 பேரும் கை கொடுத்து நம்ம லைஃப் லாங் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது எல்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்ல ரொம்ப ஜாலியாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கருத்து என்னென்னா, இந்த 11 வயசாக உள்ள இந்த ஸ்டெல்லா, அதாவது அவள் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை இருந்துட்டு வேறொரு சூழ்நிலைக்கு வரும்போது அவளுடைய ஃப்ரெண்டு கிளாடிஸ் தான் அவளை மாற்றி நல்ல வேலைக்கு நகரத்தில் லேட்டஸ்ட்டாக புதுமையான ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து நல்லா படிக்கிறதுக்கு மார்க்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த ஹெல்ப் கொண்டு வந்து ஸ்டெல்லா அன்றைக்கி நம்பர் 1 இருக்கிறா. இது அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு